கிருஷ்ணா, நீங்க கசார்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் படிச்சு முடிச்சு ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? சிவில் இன்ஜினியரிங். அடுத்து நீங்க கத்தார் போற ஐடியால இருக்கீங்களா இல்ல இங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்றீங்களா? அப்பா நிறைய கடன் வாங்கி வச்சிருந்தாரு. அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. கடன் கொடுத்தவங்களாம் இப்பதான் வந்து கடனை திரும்பி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் நாங்க திருப்பி கொடுக்கணும். எனக்கு புரியுது பிரதர். உங்களுக்கும் அங்க நிறைய நெருக்கடி வந்திருக்கு. அதனால இப்ப நீங்க இங்க வந்திருக்கிறது உங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டில இருந்து ஷேர் வாங்கிட்டு போறதுக்காக. ஆமா, எங்களுக்கும் உரிமை இருக்குல்ல. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அப்பா கிட்ட அவ்வளவு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்றீங்களே ஒரு எஸ்டேட், அது எங்க இருக்குன்னு கூட எங்களுக்கு எல்லாம் தெரியாது. அதோட டாக்குமெண்ட்ஸும் எங்க கிட்ட இல்ல. அதே மாதிரி அந்த தோட்டம் சொன்னீங்களா, அதுவும் இப்போ எங்க கையில இல்ல. மாமா இறந்து போறதுக்கு முன்னாடி அந்த பசுபதி தோட்டத்தை ஏமாத்தி வாங்கிட்டான். இப்போ இந்த வீடு மட்டும்தான் இருக்கு. இப்போதைக்கு இந்த வீட்டை 5 பங்கா போடலான்னு முடிவு எடுத்திருக்கோம். அது எப்படி அவங்களுக்கு மட்டும் 5 பங்கு எங்களுக்கு ஒரு பங்குன்னு சொன்னா சரியாகுமா? ப்ராப்பர்ட்டிய 2 ஃபேமிலிக்கும் ஈக்குவலா தானே ஷேர் பண்ணணும். எங்களோட 50% எங்களுக்கு வந்தாகணும். அந்த வீட்டு மேல எவ்வளவு லோன் இருந்துச்சு தெரியுமா? கையில இருக்க நகை எல்லாத்தையும் வித்து நாங்க தான் அந்த லோன் எல்லாத்தையும் அடைச்சோம். உங்களை இங்க தங்க வைக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஒரு ஹியூமனிட்டி பேசிஸ்ல தான் உங்களை இங்க தங்க வச்சிருக்கோம். நான் இப்ப உங்களுக்கு சொல்ற டீல் ரொம்ப நல்ல டீல். உங்களுக்கான ஷேரை வாங்கிட்டு நீங்க இங்க இருந்து நிம்மதியா கிளம்பி போலாம். யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க. அவங்க ஆளாளுக்கு ஒரு பங்கு வச்சுப்பாங்களாம். நம்ம 3 பேருக்கும் சேர்ந்து ஒரே ஒரு பங்கு மட்டும் தருவாங்களாம். பரவாயில்லண்ணா, அவங்க தான் குடுக்கறேன்னு சொல்றாங்களே, அதை வாங்கிட்டு நாம கிளம்பிடலாம்.